ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வீடியோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா 2 சில் தேங்காய், அரை பீட்ரூட், 2 கேரட், இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தேங்காயில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரிக் அமிலம். இது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணும், கெட்ட கொழுப்பை அப்படியே குறைச்சி எடுத்துரும் பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவுது. அதே மாதிரி நம்ம இதில் விட்டமின்ஸ் தாதுக்கள் இருக்குது. செரிமானத்தன்மை மலச்சிக்கலை இது சரி பண்ணக்கூடிய தன்மையும் இது கூட இருக்குது பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கேரட்டுக்கும் பீட்ரூட்டுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் இதுக்கு முன்னே போட்டிருந்தேன், நான் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோ கீழே அந்த வீடியோ நான் டேக் பண்ணுறேன். இதை நான் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் அரை டம்ளர் தேங்காய் தண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் நான் நல்லா ஊற்றி கிரைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும்ல, அதையும் நம்ம ஊற்றிக்கிடணும். நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் பார்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுக்கச்சில் இதோட சத்துக்கள் போயிருமான்னு கேட்டிங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எந்த சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடையாது. ஆனால் நம்மளால் காய்கறிகளை கேரட்டை சாப்பிட்ருவோம், பீட்ரூட்டை சாப்பிட மாட்டோம்ல, அதனால தான் நம்ம ஜூஸாக எடுத்து சாப்பிட்றோம். இதை நீங்கள் அப்படியே குடிக்கிறனாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறனாலும் நாங்கள் குடிச்சிக்கலாம். நான் என் பசங்களும் குடிக்கிறதுனால நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி தாங்க நான் குடிப்போம் எல்லாருமே. ஆனால் ஜூஸ் சூப்பராக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரை யாருனாலுமே குடிக்கலாம். ஒரு வயசு 2 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். ஏன்னா என் சின்ன பையனுக்கு 2 வயசு தான் ஆகுது. நான் என் பையனுக்கு கொடுக்குறேன். ரொம்ப கொடுக்காதீங்க. நீங்கள் எப்படி நம்ம சிரப் கொடுப்போம், ஒரு கொஞ்சமாக கொடுப்போம்ல, ஒரு அளவு, அந்த அளவுக்கு மட்டும் கொடுங்க. என் பெரிய பையனும் நானும் இதை குடிச்சிட்டு வரோம். ஸ்கின் நல்லா க்ளோவாகும், முடி உதிர்வதை இது கட்டுப்படுத்தும். தேங்க்யூ.